வங்கக்கடலில் உருவாகும் மொந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் நாளை மறுநாள் மொந்தா புயல் உருவாக உள்ளது. வங்கக்கடலின் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்காக நோக்கி நகர்ந்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் நாளைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதி காலைக்குள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் மொந்தா புயலாகவும் மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ள புயலுக்கு மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாகும் பட்சத்தில் அதற்கு மோந்தா என்ற பெயரை சூட்ட தாய்லாந்து நாடு பரிந்துரைத்தது. மோந்தா என்றால் தாய்லாந்து மொழியில் அழகிய மலர் என்று அர்த்தமாகும். அழகிய மலர் என்று பெயரை தாங்கி வரும் இப்புயல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது 2 நாட்களில் தெரியும் என்கின்றனர் வானிலை ஆர்வலர்கள். மோந்தா புயல் எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை நீடிக்கிறது. வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாகியுள்ளதால் கடல் சீற்றம் மிக அதிகமாக இருக்கும் என்பதால் விசைப்படகுகளுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்படாது என்றும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 800க்கும் அதிகமான படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. மீன்பிடி தொழில் சார்ந்த நிறுவனங்களும் 6வது நாளாக பூட்டியே கிடக்கின்றன. இதேபோல காரைக்கால் மாவட்டத்தில் மீனவர்கள் 6வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. 300க்கும் அதிகமான விசைப்படகுகளும் 500க்கும் அதிகமான நாட்டுப் படகுகளும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்த நெல்மணிகள் பருவமழையில் நனைந்து வருவதாகவும் அவற்றை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல் கொள்முதல் விஷயத்தில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக விமர்சித்தார். 18 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது தமிழக அரசு செய்தது வெறும் 5.5 லட்சம் டன் தான் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 1 தீபாவளிக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட 50 நாட்கள். அதுல வெறும் 40 விழுக்காடு குறுவை சாகுபடியை தான் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள். வெறும் 40 விழுக்காடு. இன்னும் 60 விழுக்காடு சாகுபடி செய்யாமல் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் அதை வைத்து மழையில நனைந்து இப்ப முளைத்து ஈரப்பதம் அதிகமாக இருந்த காரணத்தால் அதில் விவசாயியிடம் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் அரசு. இது முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும். தமிழகத்தில் நெல் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கணக்கெடுப்பு பணிகள் முடிந்தவுடன் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். மோந்தா புயல் ஆந்திராவை நோக்கி நகர்ந்தாலும் கூட சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழை இருக்கும் என்பதால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். மோந்தா புயல் முதல்ல நம்முடைய சென்னையை நோக்கி வருவதாக நமக்கு தகவல் இருக்கிறது. இப்பொழுது அது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவை நோக்கி நகர்கிற நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த தகவல்கள் கிடைத்தவுடனேயே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். 24/10/2025 அன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. வினாடிக்கு 30,000 கன அடி வந்து கொண்டிருப்பதால் அணையின் மொத்த உயரமான 143 அடியில் 101.8 அடியை எட்டியுள்ளது. இதேபோல் சேர்வலாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 115.4 அடியாகவும் மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் 98.76 அடியாகவும் உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை நிரம்பியுள்ளதால் 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர்.
71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 69.78 அடியாக உயர்ந்துள்ளது. வினாடிக்கு 2287 கன அடி நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் 1430 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரிக்கு 13,960 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஏரியின் பாதுகாப்பு கருதி 9,500 கன அடி நீர் கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 35 அடியில் நீர் இருப்பு 33.6 அடியாக உள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் நிலையில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு வேகமாக பரவி வருகிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் எஜிப்டி வகை கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாகி நோய்களை பரப்பி வருகின்றன. குறிப்பாக சென்னையில் டெங்கு, இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளன. சென்னையில் அம்பத்தூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், அடையாறு, பெருங்குடி, ராயபுரம் மண்டலங்களில் டெங்கு பாதிப்பு அதிகமாக உள்ளது. சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் டெங்கு அறிகுறியுடன் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே டெங்கு பாதிப்புகளை தடுக்கும் பணிகளில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் களம் இறங்கியுள்ளது. மக்கள் தங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலும் வீட்டின் அருகிலும் கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்ற வேண்டும், மழைநீர் தேங்கும் வகையிலான பொருட்களையும் அகற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. டெங்குவை பரப்பும் ஏடிஸ் வகை கொசுக்கள் உற்பத்தியை தடுப்பது மக்களின் பொறுப்பு என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இருசக்கர வாகனங்களில் ஏபிஎஸ் அமைப்பை கட்டாயமாக்கும் காலம் அவசியத்தை நீட்டிக்க கோரிய வாகன உற்பத்தி நிறுவனங்களின் கோரிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் நிராகரித்துள்ளது. 2026 ஜனவரி 1 முதல் 125 சிசிக்கு குறைவான வாகனங்களுக்கும் ஏபிஎஸ் கட்டாயம் என்ற விதியில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு சமரசம் செய்யப்படாது என்றும் விலை அதிகரிப்பு நிறுவனங்களால் சமாளிக்கக்கூடியதே என்றும் அமைச்சகம் பதிலளித்துள்ளது. இதனால் 125 சிசிக்கு குறைவான வாகனங்களின் விலை உயர உள்ளதாக வாகனத்துறையினர் கூறுகின்றனர். தாய்லாந்து அரசர் மகா வஜ்ரங்கோனின் தாயார் சிரிகிட் காலமானார். 6 ஆண்டுகளாக உடல்நலம் சரியில்லாமல் இருந்த இவர் கடந்த சில நாட்களாக கடுமையான இரத்த தொற்று ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். மன்னரின் தாயாரின் மறைவுக்காக தாய்லாந்து துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பலரும் மன்னரின் தாயார் படத்தை ஏந்தி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த சிரிகிட்டின் கணவரும் தாய்லாந்து அரசருமான பூமிபால் அதுல்யதேஜ் 2016ஆம் ஆண்டு காலமானார். உலகில் நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னர் என்ற பெருமையும் இவருக்குண்டு. செங்கல்பட்டு தாம்பரம் தடத்தில் மீண்டும் 6 மின்சார ரயில்களின் சேவை நாளை முதல் தொடங்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு மற்றும் ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக கடந்த ஜூன் மாதம் முதல் இச்சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது பராமரிப்பு பணிகள் முடிந்திருப்பதாலும் பயணியர் தேவையை கருத்தில் வைத்தும் அந்த 6 ரயில்களின் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. தாம்பரம், கடற்கரை சாலை, செங்கல்பட்டு, கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களுக்கான சேவையை இந்த ரயில்கள் வழங்கும். பாறைகள் நிறைந்த கடற்பரப்பு என்பதால் கப்பல் கட்டும் தளம் அமைக்க தூத்துக்குடியை தேர்வு செய்ததாக தெரியவந்துள்ளது. கடலடி பாறையாக இருப்பதால் மண் மற்றும் சேறு படிவது குறைவாக இருக்கும் என்று தெரியவந்துள்ளது. இதனால் தூத்துக்குடி துறைமுகத்தில் கப்பல்கள் தங்குவதற்கும் செல்வதற்கும் தேவையான ஆழத்தை பராமரிக்க முடியும் என்று ஒப்பந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. தூர்வாரும் பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளது. பொதுத்துறையைச் சேர்ந்த கொச்சின் ஷிப்யார்டு மற்றும் மசகான் டாப் டிஷப் பில்டர்ஸ் நிறுவனங்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் விரதம் இருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் 6 நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் பக்தர்கள் ஒரு நேரம் மட்டுமே உணவெடுத்துக் கொண்டு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொட்டகையில் விரதம் இருந்து வருகின்றனர். இதன் மூலம் தங்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
விரதத்துக்கு மூணாவது வருஷமாக தொடர்ச்சியாக வர்றேன். சஷ்டி ஆரம்பிக்கிற நாள்லேருந்து சஷ்டி முடிகிற வரைக்கும் இருந்து சஷ்டியை முடிச்சுட்டு போனோம்னா அந்த வருஷம் பூரா எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த கந்த சஷ்டி விழாவை அனுசரித்து விரதம் பிடிக்கிறது, அந்த மிளகு காலையில் தேனில் கொஞ்சம் ஊற வச்சு இரவில் ஊற வச்சுக்கணும். 3 அல்லது 10 மிளகு ஊற வச்சு சாப்பிடும்பொழுது உடல் சுத்தமாகும், மனமும் சுத்தமாகும். ஓம் சரவண பவன் எழுதிக்கிட்டே வர வர வருஷம் தொடர்ந்து இந்த முருகனை நினைக்க நோய் பிணிகள்லாம் நீங்குது. சேலம் அரசுராமணி பேரூராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை எதிர்த்து 132 நாட்களாக போராடி வந்த விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அரசுராமணி பேரூராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தால் 200 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் போராடினர். அவர்களை காவல்துறை கைது செய்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் பலத்த பாதுகாப்புடன் அத்திட்டத்தை துரிதமாக செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. இத்திட்டம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாக விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஓவேலி செல்வபுரம் குடியிருப்பு பகுதிக்குள் இரவு நேரத்தில் கரடி புகுந்தது. இதுவரை காட்டு யானைகள் மட்டுமே குடியிருப்பு பகுதிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தன. தற்போது கரடி நடமாட்டமும் அதிகரித்திருப்பதால் மக்கள் அச்சமடைந்தனர். அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு கூச்சலிட்டு விரட்டி கரடியை வனத்திற்குள் துரத்தினர். நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து கும்பகோணம் ரயில் நிலையத்திற்கு 80 லாரிகளில் கொண்டுவரப்பட்ட சுமார் 36,000 நெல் மூட்டைகள் ரயில் வேகன்களில் ஏற்றப்படாமல் 10 நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளன. தொடர் மழையால் மூட்டைகள் அனைத்தும் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் பாடுபட்டு விளைவித்த நெல் வீணாவதோடு லாரி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது குடோனில் உள்ள பழைய நெல்லை முதலில் அனுப்பும் பணி நடப்பதால் தாமதம் ஏற்பட்டதாகவும் தேங்கியுள்ள நெல் மூட்டைகள் இன்றைக்குள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 8வது நாளாக தொடர்கிறது. வெள்ளப்பெருக்கால் அருவி பகுதியில் கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதால் சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்படும் வரை தடை நீடிக்கும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி உபரி நீர் மட்டுமே வெளியேற்றப்படுவதால் அருவிக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. நெல் கொள்முதல் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி தவறான தகவல்களை பரப்புவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் டெல்டா மாவட்டங்களிலிருந்து 4000 மெட்ரிக் டன் நெல் ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக உதயநிதி கூறியுள்ளது சொற்பமான அளவு என்று தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அறுவடை செய்யப்பட்ட 35%த்திற்கும் அதிகமான குறுவை நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதற்காக மேற்குவங்க மாநிலத்திலிருந்து புதுக்கோட்டைக்கு சரக்கு ரயில் மூலம் 13,75,000 சாக்குப்பைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்குப்பைகள் இல்லாததால் நெல் கொள்முதல் செய்வதில் சிக்கல் ஏற்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் கொல்கத்தாவிலிருந்து 21 ரயில் பெட்டிகளில் வந்த சாக்குப்பைகளை லாரிகள் மூலம் குடோன்களுக்கு எடுத்துச் செல்லும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தனது விஜிலன்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சென்னை பெசநகர் கடற்கரையில் விழிப்புணர்வு நடைபயணம் நடத்தியது. இதில் ஐஓபியின் நிர்வாக இயக்குநர்கள் ஜாய்தீப் தத்தா ராய், தனராஜ் மற்றும் தலைமை கண்காணிப்பு அதிகாரி ராஜீவ்குமார் உட்பட 100கணக்கான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குவது கூட்டு முயற்சி என்பதை மக்களிடையே கொண்டு செல்லவே இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக ஐஓபி தெரிவித்துள்ளது. திருப்பூர் பிச்சம்பாளையம் புதூர் பகுதியில் தனியார் நிறுவன ஊழியர் மரணம் தொடர்பாக மற்றொரு ஊழியர் கைது செய்யப்பட்டார். தனியார் நிறுவனத்தில் அழுகிய நிலையில் காமராஜ் என்பவரின் சடலம் மீட்கப்பட்டது.
விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் சுத்தியலால் தாக்கியதாக கூறப்படும் வடமாநில தொழிலாளரை கைது செய்தனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட காமராஜ் நிறுவன உரிமையாளருடன் பங்குதாரராக இருந்துள்ளார். இதனால் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கக்கடலில் நாளை மறுதினம் மோன்டா புயல் உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு மீனவர்களுக்கு துறைமுக அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக மொத்தமுள்ள 381 ஏரிகளில் 62 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான தாமல் ஏரி நிரம்பி வழிகிறது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 1500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் மனோ தங்கராஜ், ஆட்சியர் அழகு மீனா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் அணையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நேசமணி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். வழக்கிலிருந்து விடுவிக்க ராஜராஜன் என்பவரிடமிருந்து 1,15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உள்ளிட்ட வழக்குகளில் இவர் மீது விசாரணை நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு அருகே சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கிய மாநகராட்சியை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். அரசின் திடீர் நடவடிக்கையால் 86 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வேலையின்றி தவித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாடு அரசே கேட்கலையா? தேனியில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேனி ரோட்டரி கிளப் மற்றும் துளிர் அறக்கட்டளை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். அப்போது மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னையில் லாபண்ண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில தினங்களாக ஏற்ற இறக்கம் காண்கிறது. சென்னையில் இன்று 1 கிராம் தங்கம் 100 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,500 ரூபாயாக உள்ளது. சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து மீண்டும் 92,000 ரூபாயை எட்டியது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 1,70,000 ரூபாயாக உள்ளது.
கந்தசஷ்டி பெருவிழாவின் ஒரு பகுதியாக சென்னை வடபழனி முருகன் கோயிலில் கந்தசஷ்டி பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி மாணவிகள் 108 பேர் பங்கேற்ற பாராயணம் பாடி அசத்திய நிகழ்ச்சியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். பீகாரில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் மாநிலத்தின் வளர்ச்சி மேலும் வேகமடையும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பரப்புரை களம் சூடுபிடித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரையை தொடங்கியுள்ளார். சமஸ்திபூருக்கு சென்ற பிரதமருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து முன்னாள் முதல்வரும் பாரத ரத்னா விருது வென்றவருமான கர்பூரி தாக்கூரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினருடன் கலந்துரையாடினார். பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, அரசியலமைப்பின் நகலை கையில் வைத்திருப்பவர்கள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக விமர்சித்ததோடு ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் மோசடியில் ஈடுபட்டதாகவும் குற்றஞ்சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சியின் போது பீகாருக்கு வழங்கப்பட்ட நிதியை விட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி பீகாருக்கு 3 மடங்கு நிதியை வழங்கியதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சகர்சா பகுதியில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய எதிர்க்கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், குஜராத் மாநிலத்தில் பல்வேறு ஆலைகளை நிறுவிய பிரதமர் மோடி பீகாரில் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பதாகவும், ஆனால் இங்கு அது நடக்காது என்றும் குறிப்பிட்டார். தாங்கள் பீகாரிகள் என்றும் எதற்கும் அச்சப்பட மாட்டோம் எனவும் கூறினார். முகேஷ் சகானி துணை முதல்வராக நியமிக்கப்படுவார் என கூறிய அவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக அவர் ஒலிப்பார் என்றும் தெரிவித்தார். பிற சமூகங்களை சேர்ந்தவர்களையும் துணை முதல்வர்களாக நியமிப்போம் என்றும் தேஜஸ்வி யாதவ் கூறினார். நலத்திட்டங்களை குஜராத்தில் செய்துவிட்டு பீகாரில் வெற்றி பெற பிரதமர் விரும்புவதாக இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அங்கு பரப்புரை களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் சகர்சா பகுதியில் எதிர்க்கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் பல்வேறு ஆலைகளை நிறுவிய பிரதமர் மோடி பீகாரில் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பதாகவும், ஆனால் இங்கு அது நடக்காது என்றும் குறிப்பிட்டார். தாங்கள் பீகாரிகள் என்றும் எதற்கும் அச்சப்பட மாட்டோம் எனவும் கூறினார். முகேஷ் சகானி துணை முதல்வராக நியமிக்கப்படுவார் என கூறிய அவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக அவர் ஒலிப்பார் என்றும் தெரிவித்தார். பிற சமூகங்களைச் சேர்ந்தவர்களையும் துணை முதல்வராக நியமிப்போம் என்றும் தேஜஸ்வி யாதவ் கூறினார். ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு திரும்புவதை விட சாவதையே தேர்ந்தெடுப்பேன் என லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் பிடிஐ அளித்த பேட்டியில் அவர் கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர்கள் லாலு பிரசாத் மற்றும் ராப்ரி தேவி ஆகியோரின் மூத்த மகனான தேஜ் பிரதாப் சில மாதங்களுக்கு முன்பு ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் ஜனசக்தி ஜனதாதளம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் மகுவா தொகுதியில் தேஜ் பிரதாப் போட்டியிடுகிறார். அதானி நிறுவனத்தை கை தூக்கிவிட அதில் 30,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய எல்ஐசிக்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் இதழ் தங்கள் ஆய்வு தகவல் என கூறி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அதானி நிறுவனம் முறைகேடான வழியில் தங்கள் நிறுவன பங்குகள் விலையை உயர்த்தியுள்ளதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவித்ததால் அதானி குழும பங்குகள் மிக கடுமையாக சரிந்தன. இந்நிலையில் அதானி நிறுவனங்களுக்கு கை கொடுக்க அதில் 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய எல்ஐசியை மத்திய நிதி அமைச்சக அதிகாரிகள் ஏற்பாடு செய்ததாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது. சில அதிகாரிகள் இதை தெரிவித்ததாக வாஷிங்டன் போஸ்ட் கூறியுள்ளது. மேலும் அதானி போர்ட் நிறுவனம் தனது கடனை அடைக்க 5,000 கோடி ரூபாய் பத்திரம் வெளியிட்ட நிலையில் அதையும் எல்ஐசி தான் வாங்கியதாக வாஷிங்டன் போஸ்ட் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 3 ஆசிய நாடுகளுக்கான பயணத்தை தொடங்கினார். முதலில் மலேசியா செல்லும் டிரம்ப் அங்கு நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தாய்லாந்து கம்போடியா அமைதி ஒப்பந்த நிகழ்வு டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்தாகிறது. இதைத் தொடர்ந்து பிரேசில் அதிபர் லூலா டிசில்வாவுடன் வரி குறைப்பு தொடர்பாக டிரம்ப் பேசுவார் என தெரிகிறது. மலேசிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பானிற்கு டிரம்ப் செல்கிறார். ஜப்பானில் அந்நாட்டு மன்னர் பிரதமரை சந்திக்கும் டிரம்ப் அங்கு முகாமிட்டுள்ள அமெரிக்க படையினரையும் சந்தித்து பேசுகிறார். அடுத்து தென்கொரியா செல்லும் டிரம்ப் இப்பயணத்தின் முக்கிய நிகழ்வாக சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பேசுவார் என தெரிகிறது. அமெரிக்கா சீனா வர்த்தக போர் உலகின் ஒவ்வொரு நாட்டையும் பாதித்து வரும் நிலையில் இப்பேச்சுவார்த்தை மிகவும் எதிர்பார்ப்பிற்குரியதாக மாறியுள்ளது.
வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னையும் ட்ரம்ப் சந்திப்பார் என கூறப்பட்டாலும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற விகிதத்தை தாங்கள் பரிந்துரைத்ததே இல்லை என்று உலக சுகாதார அமைப்பு மறுத்துள்ளது. மருத்துவர் பற்றாக்குறை குறித்த செய்திகளில் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைப்பதாக நீண்ட காலமாக குறிப்பிடப்பட்டு வரும் நிலையில் அப்படி ஒரு பரிந்துரையை நாங்கள் வழங்கியதே இல்லை என்று உலக சுகாதார நிறுவனத்தின் சுகாதார பணியாளர் பிரிவு தலைவர் டாக்டர் ஜியோர்ஜியா தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாடும் அதன் தனிப்பட்ட சுகாதார தேவைகளின் அடிப்படையில் மருத்துவ பணியாளர்களை திட்டமிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஒட்டுமொத்த கார்கள் விற்பனையில் மின்சார கார்களின் பங்கு 5% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு விற்பனை 2.6 விழுக்காடாக இருந்தது. கடந்த ஆண்டு மொத்தமாக 1,10,000 மின்சார கார்கள் விற்பனையாகி இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 91,726 மின்சார கார்கள் விற்பனையாகியுள்ளன. JSW, MG மோட்டார் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், BMW மற்றும் மஹிந்திரா உள்ளிட்ட நிறுவனங்கள் விற்பனையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படத்தை திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பார்த்து பாராட்டு தெரிவித்துள்ளனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள NFTC அரங்கில் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. இதில் கி. வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு, முக்கலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் உள்ளிட்டோர் பைசன் திரைப்படத்தை கண்டு ரசித்து திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜுக்கு பாராட்டும் தெரிவித்தனர். ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனமான SAEL நிறுவனம் மின் உற்பத்திக்காக 20 லட்சம் டன் வைக்கோல், உமி போன்ற நெல் கழிவுகளை கொள்முதல் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்நிறுவனம் மின் உற்பத்தி செய்வதற்காக பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களில் 165 மெகாவாட் திறன் கொண்ட 11 ஆலைகளை அமைத்துள்ளது. நடப்பாண்டுக்கான விதைப்பு பருவம் தொடங்கியுள்ள நிலையில் 20 லட்சம் டன் நெல் கழிவுகளை கொள்முதல் செய்து மின் உற்பத்தி செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விவசாய கழிவுகள் எரிக்கப்படுவதையும் டெல்லி நகரின் காற்று மாசுபாட்டையும் கட்டுப்படுத்த முடியும். பள்ளி மாணவியை ஸ்கேலால் தாக்கிய புகாரில் சென்னை மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியை தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புழுதிவாக்கத்தில் உள்ள பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவியை தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி ஸ்கேலால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்திரா காந்தியை தற்காலிக பணி நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஆவடி பருத்திப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை நோக்கி சென்ற 65B பேருந்து மாணவிகள் நின்றிருந்தும் 100 மீட்டர் தள்ளி சென்று நின்றது. 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கள் புத்தக பைகளுடன் பேருந்தின் பின்னால் ஓடிச் சென்று ஏறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் 1 மணி நேரத்திற்குள்ளாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள திருநீர்மலையில் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக 12,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்டார். மேகலாதேவி என்பவருக்கு சொந்தமான நிலத்தின் பட்டா பெயர் மாற்றம் செய்ய PAO சங்கீதா 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் மேகலாதேவி புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சங்கீதாவை கைது செய்தனர். PAO மற்றும் கிராம உதவியாளர் அமுதா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.